காலை உணவை பரிமாறுகிற அந்த கண்கொள்ளா காட்சி கண்ணீர் ததும்ப இருந்தாலும் அது ஒரு பொக்கிஷம். 32வது நாள் அறிவிக்கிறாரு, நிர்வாக குழு கூட்டம் நடக்கணும்னு. தொடங்கிட்டார்ல வேலைய. கத்திரியலேடா, கதறியலேடா, அப்படியே பதறீங்களே. பெட்ரோல் குண்டு கூட அடிப்பதற்கான சூழலை ஒரு ரவுடி கும்பலை உருவாக்கி வைத்திருப்பார்கள். மக்கள் நம்மை காண வருகிற போது பேருந்துகள் எந்த விதத்திலும் பழுதாகி விடக்கூடாது, எந்த இடத்திலும் ஆபத்து வந்து விடக்கூடாது. 37 குடும்பங்களுக்கும் தனித்தனியாக சந்தித்து தரணும். அனைவரின் காலிலும் கும்பிட்டு விழுந்திருக்கிறார். மன்னித்து விடுங்க, நான் கரூருக்கு வராமல் உங்களை இங்கே அழைத்தது. இந்த கேடுகட்ட ஆட்சி இந்த நாட்டில் நிற்கணுமா? என்ன கேடுகட்ட ஆட்சின்னு சொல்ல வரீங்க நீங்கள்? எதுக்காக கேடுகட்ட ஆட்சி? என்ன கேடு இல்லைங்க. 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிருக்கு நகரத்தில், தெரியுமில்ல உங்களுக்கு? நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்கான நோக்கத்தோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேவலமான மோசமான ஆட்சி. பமாத்து வேலையில் இன்னமே அந்த கட்சிகள் நடக்காது. ஏமாத்துற வேலை இருக்காது. ஆக்கப்பூர்வமாக மக்கள் தொண்டாற்றக்கூடிய தலைவர் பெருமக்களை கட்சி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு சூளுரைக்க இருக்கிறார்கள். கூட்டணிக்கு அச்சாரம் விடுகிறார்களா? என் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கலையா? போய் பார்த்தீங்களா? ஆதாரம் இருக்கா? சரி பேசட்டும். இருந்துச்சு பேசட்டும். ஆமா, ஒரு மாசமா தான் வந்துகிட்டு இருக்கு. மகாபலிபுரம் அந்த மக்கள் பார்க்கக்கூடாதா? கடற்கரையில் தானங்க ஈமச்சடங்கே நடக்கும். கடற்கரையில் தானங்க எல்லாமே நடக்கும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மிகு முகில்வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிர்வாக குழு என்ன சொல்ல வருது? விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஒரு மாத காலமாக ஒப்பாரி வைத்த கூட்டம் ஒதுங்கி நிற்பதைப் போல தோன்றுகிறது. 3 நாளில் இருந்து பல்லவர்களின் முடிசூடா நகரம், வங்கக்கடலை தாளாட்டுகிற தலைநகரம் மாமல்லபுரத்தில் 235 பேரை அழைத்து கொண்டு 12 பேருந்துகளில் வந்த விஜய். TN 11 AC 1909 வாகனம் அமைதியாக அற்புதமாக 4.5 ஷெரட்டன் அந்த ஹோட்டலில் நுழைந்தது. 5 வாகனங்களில் அழைத்து வந்த 37 குடும்பங்கள் அமைதியாக அவரவர் அறைகளில் 55 அறைகளில் தங்கினார்கள். சூரியன் அன்று அஸ்தமிக்கவில்லை. வங்கக்கடல் கொதித்து கொண்டிருந்தது. எந்த நேரத்திலும் புயல் மகாபலிபுரத்தை நோக்கி நகரலாம் என்று வானிலை அறிக்கை கூறிக்கொண்டிருக்கிற நேரம். வெண்கொற்ற கொடையை தன் கரங்களில் ஏந்தி குடைபிடித்தவாறு தலைவர் விஜய் அவர்கள் காலை 7:30 மணிக்கெல்லாம் அந்த ஷெரட்டன் ஹோட்டலில் நுழைகிறார். ஒவ்வொரு அறைக்குள்ளும் பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற தாய்களும் தந்தைகளும் ஒரு சோக கனவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த நேரத்திலும் தனக்கான தலைவனும் தனக்கான தளபதியும் தன்னை முகம் கொடுத்து பார்க்க இருக்கிறார் என்கிற சிறிய மகிழ்ச்சி உள்ளே இருந்தாலும் பெரும் வருத்தம் பிள்ளைகளை இழந்து நிற்கிற குடும்பம். ஒவ்வொரு அறைக்கிலும் ரவுண்டு டேபிள்கள் போடப்பட்டிருந்தது. காலை உணவு பரிமாற்றம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. விஜய் உத்தரவிடுகிறார், உள்ளே எவரும் வரவிடக்கூடாது, நான் மட்டும்தான் உள்ளே செல்வேன் என்ற கடுமையான உத்தரவு. பொறுப்பாளர்கள் வெளியே காத்திருந்தார்கள். பொருளாளர் என்கிறவர் வெங்கட்ராமன் 2 மணி நேரம் காலதாமதமாக வந்ததாக வெளியேயே நிறுத்திவிட்டார்கள். தலைவர் அனைவருக்கும் காலை உணவை பரிமாறுகிறார். அனைவரும் அமர்ந்து பேசுகிறார்கள்.
பேசுவதற்கு முன்னால் பார்த்ததும் காலில் கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்ட மகத்தான தலைவனாக விஜய் ஒருபடி மேலே உயர்ந்து நிற்கிறார். கரூருக்கு என்னால் வர முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். வரவேண்டும் ஆசை இருக்கிறது. 6 முறை காவல்துறையிடம் அனுமதி பெற்றும் கிடைக்க முடியாத சூழல், தடுக்கிறார்கள். உங்களை பார்ப்பதற்கு நான் வர வேண்டும் என்ற ஆசையை கெடுக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் ததும்ப ஒவ்வொருவரின் அறையிலும் சென்று காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்ட வரலாற்று நிகழ்வு. சிற்றுண்டி முடிகிறது. அவரே பரிமாறுகிறார். உப்பு போதுமா? கலந்து ஊத்தவா? நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? இதுவே போதும். கஞ்சி குடித்த மக்களுக்கு காலையிலேயே ஒரு மாபெரும் தலைவன் தன் கரங்களால் காலை உணவை பரிமாறுகிற அந்த கண்கொள்ளா காட்சி கண்ணீர் ததும்ப இருந்தாலும் அது ஒரு பொக்கிஷம். உணவெடுத்து கொண்டார்கள், உட்கார்ந்து பேசினார்கள், மனமிட்டு பேசினார்கள். மாவட்ட செயலாளர்கள் கரூரிலேயே கொண்டு போய் கொடுத்த விண்ணப்ப படிவங்கள் திருப்பூரில், நாமக்கல்லில், கோவையில் என்று பலதரப்பட்ட மாவட்டங்களிலிருந்து இழந்து தவித்த அந்த ஏழை குடும்பங்கள் மாபெரும் மகத்தான தலைவனை மகாபலிபுரத்தில் அந்த சந்தித்த தருணம். அரவக்குறிச்சியிலிருந்து அனிதா என்கிற ஒரு சகோதரி மட்டும் வரவில்லை. ஏன் வரவில்லை? உடைய உறவினர்கள் நேற்றைய தினம் இறந்து போனார்கள். ஆகையால் அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் வரவில்லை. 5 குடும்பங்கள் வானூர்தியின் மூலமாக வரவழைக்கப்பட்டார்கள். ஏன்? 30 கும்பிடுவதற்காக காலதாமதமாகி போனது. நீங்கள் அனுப்பிய பேருந்துவில் எங்களால் வர முடியவில்லை. பரவாயில்லை, வானூர்தி மூலமாக வந்து இறங்கி மகாபலிபுரத்தை வந்தடையுங்கள், உத்தரவு. இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார பிரிவுக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ச்சனா அவர்கள் துல்லியமாக ஏற்பாடு செய்திருந்தார். 12 பேருந்துகள், 5 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டார்கள். 7 பேருந்துகள், தாம்பரத்தில் 1, செங்கற்பட்டுவில் 1, அதற்கு பிறகு விழுப்புரத்திலே 1, திண்டிவனத்திலே 1, உளுந்தூர்பேட்டையில் 1 என்று வரிசையாக தனித்தனியாக ஒவ்வொரு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தது. 5 பேருந்திற்கு பின்னால் 2 ஆம்புலன்ஸ். ஏன்? எந்த நேரத்திலும் சூழ்ச்சி செய்து பேருந்தில் கள்ள விட்டு எறிகிற கயவாளி கூட்டங்கள் இருக்கிறது. பெட்ரோல் குண்டு கூட அடிப்பதற்கான சூழலை ஒரு ரவுடி கும்பலை உருவாக்கி வைத்திருப்பார்கள். நம் மக்கள் நம்மை காண வருகிற போது பேருந்துகள் எந்த விதத்திலும் பழுதாகிவிடக்கூடாது, எந்த இடத்திலும் ஆபத்து வந்து விடக்கூடாது, எந்த இடத்திலும் விபத்துக்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட்ட தளபதி விஜய் அவர்கள் இரவு 7:45 மணி ஷெரட்டன் ஹோட்டலில் மக்கள் வந்து தங்கினார்கள். அந்த விண்ணப்ப படிவத்தை கொண்டு வந்தவர்கள் பூர்த்தி செய்து, வீடு இருக்கிறதா, வேலை செய்யக்கூடிய, படித்தும் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் உண்டா, நிலம் உண்டா, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு சூழல் உண்டா, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எவ்வளவு ஆகும், பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட நெடிய 36 கேள்விகளை அடக்கிய ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொண்டு வந்து காலை உணவை முடித்ததற்கு பிறகு கைகளால் பெற்றுக்கொண்ட விஜய் ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு விதமாக விசாரிக்கிறார். ஒரு அம்மா சொன்னாங்க, தெளிந்த மேகம், உருக்குலைந்த மேனி, செய்வதறியாமல் திகைத்து நின்று கண்ணீரை மட்டுமே அந்த மக்களுக்கு காணிக்கையாக காட்டிக் கொண்டிருந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன், சொல்வதறியாமல் திகைத்து நின்ற சம்பவம். தாடிகள் வளர்ந்திருக்கிறது, தலைமுடிகள் நீண்டிருக்கிறது. 1 மாத காலம் முடங்கி போய் கிடந்த அந்த தலைவனை இழந்தவர்கள் தேற்றுவதற்கே வெகு நேரமாகிவிட்டது என்று சொன்னார்கள்.
எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற வரிகள். அழுதார்கள், புரண்டார்கள், பசியாற்றிக் கொண்டார்கள், கரம் கோர்த்து கொண்டார்கள், குடும்ப உறவாய் பின்னி பிணைந்து மகிழ்ந்தார்கள். துக்கத்திலும் ஒரு சிறிய மகிழ்வு இருந்தது. ஒரு மாபெரும் தலைவனை சந்திப்பதற்கான சூழலை அம்மா சொன்னாங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு வந்தால் கூட இவ்வளவு செலவாக இருக்காது, அவ்வளவு செலவழிச்சிருச்சு அவன்கிட்ட புள்ள என்று சொன்ன அந்த வார்த்தை 37 குடும்பங்களுக்கும் தனித்தனியாக சந்தித்த தருணம். அனைவரின் காலிலும் கும்பிட்டு விழுந்திருக்கிறார். மன்னித்து விடுங்கள், நான் கரூருக்கு வராமல் உங்களை இங்கே அழைத்ததற்கு. எல்லாரும் எழுதுகிறான், பீத்தப்பெல் பொறுக்கித்தனமாக செய்திகளை போடுறான். கட்சியை கலைக்க இருக்கிறார், இயக்கமாக தொடரவிருக்கிறார், பொறுப்பாளர்கள் கலண்டு ஓடுகிறார்கள், பொறுப்பாளர்களுக்கு உரிய மரியாதை இல்லை, 17.25 கோடி செலவழித்த பெண் நிறுவனம் கசிய விடுகிற கசப்பான நஞ்சு செய்திகள். இன்னும் என்ன வேணாலும் எழுதுவான். காசு இருக்குல்ல, 17.25 கோடி செலவழிச்சிருக்கிறான இந்த அயோக்கிய பெழுக ஒரு தலைவனை வசைபாடுவதற்கு, திட்டுவதற்கு, அவமானப்படுத்துவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு செலவழித்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கமும் புரிதலும் என்னவாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவனான ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றம் இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று இந்த தருதலைகள் இரண்டாவது முறை போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் என்றால் கொலையாளிகள் யார் என்பதை இவர்களே வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட ஆட்சி இந்த நாட்டில் நிற்கணுமா? என்ன கேடுகட்ட ஆட்சின்னு சொல்ல வரீங்க நீங்க? எதுக்காக கேடுகட்ட ஆட்சி? என்ன கேடு இல்லைங்க. 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிருக்கு நகரத்தில், தெரியுமில்ல உங்களுக்கு? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஆட்டையை போடுகிற கும்பலாக 2000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்கான். பவள பாறைகளும் பல்லுயிர்கள் பெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை அழித்தொழிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதுக்காக உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு? பள்ளிக்கரணை விஷயத்தை வந்து இல்லைன்னு தான் சொல்றாங்களே. யார் சொன்னது? நீங்க செய்திகள்ல வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? அப்புறம் எப்படி சும்மா கட்சியுமா? டெண்டர் விட்டவன் பைத்தியக்காரனா? வாங்கினவன் பைத்தியக்காரனா? புலையன்கள் கொண்டு வெளியில் வந்துச்சு, அது எப்படி வந்தது? அப்போ போயின்னா அந்த வெளியிட்டவனை கைது பண்ணுங்க பார்ப்போம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வழக்கிற்காக 2 முறை போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன? அப்போ யார் கொலையாளிகள்? யாரை காப்பாற்றுறீங்க நீங்க? அரசை எடுத்து நடத்துகிற அந்த வழக்கை அந்நியார் எடுத்து நடத்துவதற்கு பதிலாக நீங்கள் அல்லவா நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு தடை போட என்ன காரணம்? அப்போ கொலையாளிகளே நீங்கள் தானாங்கிறத சொல்லாமல் சொல்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா கொலையை செஞ்சவன் நீங்கள் தானே? உங்களுக்கு ஏன் தடுப்பு? அப்புறம் இது கேடுகட்ட ஆட்சி இல்லாமல் என்ன நாடு நல்லா இருக்கிற கட்சியா? காட்சியா? ஆட்சியா? 4.5 ஆண்டு நக்கிக்கிட்டு போயிருக்கிறத பார்த்தோம்ல, மழைதான் சாட்சி. இந்த புயல் சென்னைக்குள்ள வந்திருக்கணும்னு பார்த்தேன், வரமாட்டேன்ருச்சேன். வந்திருந்தா தெரியும் வைங்க நாத்தம் என்னன்னு. 4000 கோடி எப்படி இருக்குன்னு. 2.0 8000 கோடி ஒதுக்கும் அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டா. மக்களே உஷாரா இருங்க. நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்கான நோக்கத்தோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேவலமான மோசமான ஆட்சி. தளபதி விஜய் அவர்கள் பேசி முடித்துவிட்டு மீண்டும் மதிய உணவிற்கு எல்லாரும் தயாராகிறார்கள். என்ன வேணும் சாப்பிடுங்க. சாப்பிட மனமில்லாமலேயே சாப்பிட்ட சாதாரண மனிதர்கள். முடிந்தது. மாலை நேரம் கிளம்ப வேண்டும். தலைவன் அழுவதை பார்த்து வந்திருந்த தொண்டன் கூட கதறி எழுத காட்சிகள். நம்பிள்ளையே இழந்ததற்கு தலைவனையும் இழந்துவிடக் கூடாது என்பதிலே வெறித்தனமாக இருந்த வெற்றி கழகத்தின் குடும்பங்கள் பேசுகிறார்கள். என் பிள்ளை என்ன கனவு கண்டானோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தளபதி விஜய் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு. ஏண்டா பைத்தியக்காரங்களா? 17.25 கோடி செலவழிச்சிங்களேடா.
அவதூறு பரப்புவதற்காகவே 1 ரூபா செலவழிக்கலடா அந்த மக்களுக்கு. கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, பேசினாங்க. 1 ரூபா கொடுக்கல அழைச்சிட்டு வந்ததுக்கும் போனதுக்கும். ஆனால் அந்த மக்கள் விஜயின் பக்கம் நிற்பதை பார்க்க முடிகிறது. அந்த தலைவன் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று அந்த மக்கள் இழந்தவர்கள் துடிக்கிறார்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் வேற, நடந்தது வேற ஆகிப்போச்சுல. 41 பேர் பழியை நாம் எடுத்தோமேனால் பழியை விஜய் மீது போட்டு அரசியலை முடித்து விடலாம் என்று கணக்கு போட்டார்கள். உங்கள் கணக்குத்தான் முடிந்திருக்கிறது என்பதை பறைசாற்றி இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுடைய பேட்டி. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? தமிழகத்தில் தரிகட்ட ஆட்சி தடுக்கப்பட வேண்டும். 6856 படுகொலைகள், 34 ஆணவ படுகொலைகள். சும்மா இல்லை, ஒரு நாளைக்கு 6 படுகொலை. நேற்றைய தினம் பாஜகவுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஒரு தம்பி கடையில் இருக்கும் பொழுதே வெட்டி படுகொலை செய்யப்படுகிற நிகழ்வு. இன்னைக்கு காலையிலே ஒரு படுகொலை நடந்திருக்கு. தினந்தோறும் படுகொலைகள் நடத்துகிற ஆட்சி. வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் காவல் நிலையம் செயல்படுகிறதா என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது. பெய்த மழைக்கு டெல்டா மாவட்டங்களில் 20,000 மூட்டைகள் முளைத்திருக்கிறது. என்ன அவல் ஃபேக்டரி ஆட வைக்க போறீங்க? அயோக்கிய பேருங்களா? கொட்டையரிசி சோறை குழந்தைக்கு கொடுத்து கொள்ளுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். பொன்னியரிசி சோறு கொடுக்கக்கூடாதா? பால்வாடிகளில் ரேஷனில் பொன்னியரிசி கொடுக்கக்கூடாதா? ஏன் கொட்டையரிசியே கொடுத்து கொள்ளுகிறீர்கள் இந்த மக்களை? சத்தில்லாத அரிசிகளை. சேட்டை ஒடிந்து போய் 100 நாள் வேலைக்கு வேலை செய்ய முடியாமல் கூட தடுமாறுகிற தமிழக மக்கள். அதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் நம்ம தொடர்ச்சியா. அகற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மண்ணில். நாடாளுவதற்கு நல்லதொரு தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், பொறுத்துருங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அடுத்து இன்னைக்கு செயற்குழு 28 பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம். கட்சியினுடைய அடிப்படை தேவைகளை உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் போடவில்லை, நிரப்ப வேண்டும். 6 மாத காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பேசி முடிக்கப்படுவதை முதலில் இன்னும் ஆரம்பிக்கலை, நம்மளுக்கு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. முதலாக 41 உயிர்கள் காற்று மண்டலத்தில் கலந்து கொண்டிருக்கிற காற்றை சுவாசிக்கிற நாம் அந்த 41 பேருக்கும் அஞ்சலி செலுத்தும் வண்ணம் அமைதியாக இருப்பதற்கான கூறுகளை உருவாக்குவார்கள். களத்தை எப்படி அமைப்பது, தளத்தை எப்படி மாற்றுவது என்பதை இன்றைக்கு விரிவாக பேச இருக்கிறார்கள். தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ச்சனா ஒரு நீண்ட நெடிய தேர்தல் வியூகத்தை இன்றைக்கு தலைவரிடத்திலே ஒப்படைக்க இருக்கிறார். மிக முக்கியமான தீர்மானங்கள். கட்சிக்குள் வேலை செய்யாதவர்கள் விரட்டியடிக்கப்பட போகிறார்கள். பமாத்து வேலையெல்லாம் இன்னமே அந்த கட்சிக்குள்ள நடக்காது. ஏமாத்துற வேலை இருக்காது. ஆக்கப்பூர்வமாக மக்கள் தொண்டாற்றக்கூடிய தலைவர் பெருமக்களை கட்சி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு சூளுரைக்க இருக்கிறார்கள். தெருவுக்கு தெரு தாவேக்கானுடைய கொடி பறக்க வேண்டும். தெருவுக்கு தெரு தாவேக்கானுடைய பதாகைகள் இருக்க வேண்டும். வீதிக்கு வீதி நம் பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கி கூட்டம். நிறைய பேர் எழுதுவான், யாரோட கூட்டணி, கூட்டணிக்கு அச்சாரம் விடுகிறார்களா? ஏன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கலையா? போய் பார்த்தீங்களா? ஆதாரம் இருக்கா? சரி பேசட்டும். இருந்துச்சு பேசட்டும். ஆமாம், 1 மாதமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. 1 மாதமாக என்ன செய்தி சொல்லலை? எல்லா செய்தியும் சொல்லிட்டீங்க. ஆனால் தன் வேலையை, தன் கடமையை தமிழக வெற்றி கழகம் தன்னிறைவாக செய்து கொண்டிருக்கிறது மௌனமாக. அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1 மாத காலமாக என்னென்ன சூரட்டியில் ஓட்டினான், 41 பேரை படுகொலையை செய்த விஜயை கைது செய்யணும் ஓட்டினான். கேட்டால் மாணவர் மன்றம் டே செருப்பு கழட்டிட்டு அடிக்கணும் உங்களெல்லாம். பித்தலாட்டக்காரர்கள், பொய்யர்கள். எவ்வளவோ முயன்று பார்க்குறீங்களே. உங்களை பழி வாங்கிறதுக்கு நான் கோடிக்கணக்கில் செலவழிக்கலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், மரியாதைக்குரிய
எடப்பாடியார் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை வீதிகள் தோறும் பேசி வருகிறார். அது எம்ஜிஆர் கண்ட கட்சி, என் தலைவனை உருவாக்கிய கட்சி, என் தமிழீழத்தை அங்கீகரித்த கட்சி. ஆகையால் அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறது. நேற்று கூட ராஜேந்திர பாலாஜி ஒரு அறிக்கையை கொடுத்தார். அனுபவம் மிக்க அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டும் விஜய் என்று அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது கூட்டணியா இல்லைங்கிறது காலம் தீர்மானிக்கும். சேர்ந்தால் தமிழக மக்களுக்கு ஒரு புத்துயிரை உருவாக்கும். ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தார்களோ அதைவிட கூடுதலான ஒரு தன்மை உருவாக்கப்படும் தமிழ்நாட்டில் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தனியாகத்தான் இருப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுக்குமானால் 3வது இடத்துக்கு ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும் என்பதில் மாற்றமில்லை. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்க அதிகாரத்தை ருசிக்கிற கடைசி ஆண்டு 2026 ஏப்ரலோட. மேய்க்கு பிறகு வேற. மாமல்லபுரத்தில் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் 40 பேரை அவங்களுடைய குடும்பத்தினரை சேர்ந்தவங்களெல்லாம் வரவழைச்சு கூட்டு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறிச்சு. வரலாற்றில் எங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. எப்படி இவங்க பாதிக்கப்பட்டவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதெல்லாம் இதெல்லாம் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்களே. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு விமர்சனமாகவே தெரியலையா? மாற்றம். இது என்ன மாற்றம்? இறந்தவர்களுடைய மனநிலையை மாற்றுவது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்க, சொன்னவெல்லாம் பைத்தியக்காரன். அவன் சொல்கிறானா அவன் கல்யாண மண்டபம் பிடிச்சி கொடுப்பானா கரூரில்? துப்பு இருக்கு அவங்களுக்கெல்லாம். எங்கள் எவனாவது ஒருத்தனை வெளியில் பேச சொல்லுங்க பார்ப்போம். கரூருக்கு ஏன் போகலன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்டா பைத்தியங்களா? கரூரில் காவல்துறை இதனால கல்யாண மண்டபங்களை கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாடு தானே. இந்த ஆட்சியாளர்கள் தான் கரூருக்குள் விஜயை நுழைய விடாமல் இன்று வரை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நுழைய விடாமல் தடுக்கிறார்கள். மக்களிடம் பேச விடாமல் தடுக்கிறார்கள். மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறார்கள். ஒவ்வொரு முறைக்கும் என்ன உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு கூட்டத்தை நடத்தணுமா? நீங்கள் அப்படி நடத்துறீங்களா? எல்லா கூட்டத்துக்கும் அப்படித்தான் நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வர போயிட்டு வரீங்களா? அழிக்க துடிக்கிறார்கள். வாய்ப்பே இல்லை ராஜா. கணக்கு வேற. காணாமல் போவதற்காக ஆட்டம் போடுகிறீர்கள். மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்றாடங்காட்சி மக்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடைசி தேர்தல். ஏன் மகாபலிபுரம் அந்த மக்கள் பார்க்கக்கூடாதா? கடற்கரையில் தானங்க ஈமச்சடங்கே நடக்கும். கடற்கரையில் தானங்க எல்லாமே நடக்கும். தீட்டை கழிப்பதே கடற்கரை தானே. அதுக்காக மகாபலிபுரம் வந்தாங்க. என்ன குத்துது உங்களுக்கு? எதுக்கு குடையுது? 30 நாள் முடிஞ்சிச்சு. மக்கானாலை விவசாயத்திற்கான கதிர்கள் அந்த முளைத்த விஷயத்தை ட்விட்டர் பக்கத்தில் போட்டு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கிட்டார்ல. 31வது நாள் 32வது நாள் அறிவிக்கிறாரு நிர்வாக குழு கூட்டம் நடக்கும்னு. தொடங்கிட்டார்ல வேலையை. கத்திரியலேடா, கதறியலேடா, அப்படியே பதறீங்களே. என்ன என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் மக்களுக்கு நல்லது செய்றீங்க. இந்த நாட்டை ஆண்ட மக்களுங்கிறீங்க, இந்த நாட்டை ஆண்டிருக்கிறோங்கிறீங்க, நல்லது செஞ்சிருக்கிறோங்கிறீங்க. எந்த தலைவரும் இது போல பண்ணது கிடையாது. ஆனா விஜய் தான் முதல் முறையா இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு நியாயமான விமர்சனம் தானே. என்ன இதுல எப்படி பாதிக்கப்பட்டவங்களே கூட்டு வச்சு நீங்க ஆறுதல் கூப்பிட்டு கொண்டு வந்து அங்க வச்சு காலில் விழுந்து பணம் கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுலாம் என்ன என்ன மாதிரி? நான் தான் முதவே சொல்லிட்டேன், திருப்பிட்டு அதுக்குள்ளே வரையா. நீங்க சொன்னீங்கன்னா கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கொடுங்க, கரூர்ல பிடிச்சி கொடுங்களேன், காவேரி ஆத்துல பிடிச்சி கொடுங்க, அங்கே காரியத்தை முடிச்சுக்குவோம். சரி, உங்களுக்கு யார் அனுமதி மறுத்தா? அந்த அனுமதி மறுத்தவங்களுடைய ஆடியோ ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் பதிவு தான் வச்சிருக்கீங்களா? ஓப்பனாவே தலைவர் பேசிட்டாரு. வேற என்ன இருக்கு? என்ன ஓப்பனா தலைவர்? ஓப்பனா ட்விட்டர்லேயே போட்டாரு. மற்ற மக்கள் பேசுறாங்க தெரியுமா? இப்போ வெளியில என்ன ஆதாரம் இருக்கு? என்ன மக்கள் தாங்க ஆதாரம், மக்கள் தாங்க ஆட்சி. மக்களே சொல்றாங்களே. எங்கள்கிட்ட விஜய் சொன்னாரு, உங்களை பார்க்க வரணும்னு துடிக்கிறேன், ஆனால் அந்த அரசாங்கம் என்னை விட மாட்டேங்குதுன்னு மக்கள் சொன்னாங்களா? அதை விட வேற என்ன சாட்சி வேணுங்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். மமதை எடுத்து ஆடுகிறார்கள். அதுக்காக சுற்றுலா போகாமல் இருக்க முடியுமா? தலைவர் மீண்டும் அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். வேற மாதிரி இருக்கும் பாருங்க. தமிழ்நாடு அதிர்வதற்கான
காலச்சூழலை இன்றைக்கு காலமே கொடுத்திருக்கிறது. விஜய் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் காரணம்? திருட்டு மாடல் ஆட்சி தான். அவங்க தான் காரணம். மக்கள் அதிமுக போட்ட பிச்சையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது தெரியுமா? 91-96 அம்மையார் ஜெயலலிதா வாச்சாத்தி வன்கொடுமை, 18 பெண்கள் கற்பழிப்பு சம்பவம், வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் தாலியிருப்பு, சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு, வளர்ப்பு மகன் என்று ஒருவனை கொண்டு ஆடம்பரமாக 100 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைத்தது. மக்கள் கொதிச்சிருந்தான். 96 ஆட்சி மாற்றான். அதிமுக போட்ட பிச்சை தான் திமுக. தெரியுமா உங்களுக்கு? இந்த தேசத்தை ஒரு நாளா ஒரு தடவையாவது திமுக 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா? இந்த தலைவன் ஈனத்தலைவன், இனத்தலைவன், பூனை தலைவன், புலித்தலைவன்லாம் பேசுனீங்களே. என் தலைவன் எம்ஜிஆர் இந்த தேசத்தை 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட தேசம். அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் அவர்களும் இந்த தேசத்தை 10 ஆண்டுகள் ஆண்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் இல்லையா? இல்லையே. என் தலைவனை உருவாக்கிய தலைவன் மீது எனக்கு என்ன முரண்பாடு சொல்லுங்க பார்ப்போம். என் தலைவனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா மீது எனக்கு முரண்பாடு. எல்லை காத்த போர் மறவன் என் இனமானத்துடைய தலைவனாக விளங்கிய வீரப்பனாரை படுகொலை செய்ததில் முரண்பாடு. நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் தாலி இருப்பதற்கு காரணமாக இருந்த அம்மையார் மீது எனக்கு முரண்பாடு. என்ன இல்லை இருக்கு. ஒட்டுமொத்த திமுக மீது ஒட்டுமொத்தமாக முரண்பாடு. என் இனத்தை அழிப்பதற்கு துணை நின்றவர்கள், என் இனத்தை கருவறுக்க நினைத்தவர்கள், என் தேசியத்தை சீர்குலைத்தவர்கள், என் தமிழீழ தாயகத்தை தலைகுனிய வைத்தவர்கள். ஒட்டுமொத்த முரண்பாடு அங்கதான் நிற்குது. என்ன சொல்றீங்க நீங்க? நெல் பயிர்கள் முளைச்சிருச்சு. எடப்பாடியார் போய் அள்ளி பார்த்துட்டு சொல்றாரு. ஒரு விவசாயி தன்மை என்ன செஞ்சார் தெரியுமா? மேல இருக்கிற நெல் அள்ளி பார்க்கல, அந்த குவிண்டால்ல அடியில விட்டு கையை விட்டு அள்ளினார். எதுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? மலையில நனைஞ்ச நெல் அடியில எவ்வளவு சூடு இருக்குன்னு அள்ளி பார்த்தாவே தெரியும். அந்த சூடு வந்துருச்சுனாவே நெல் முளைச்சிரும். அதைத்தான் அவர் அப்படி பார்த்தார். ஒரு விவசாயி தான் தெரியும். துணை முதலமைச்சர் சொல்ற முளைக்கவே இல்லை. நீங்க நெற்பயிர்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. நெல்லு மரம்னு சொல்லக்கூடிய கோஷ்டி நீங்கள்லாம். பயிர்னா என்னன்னு தெரியுமா? எப்படி விதை நெல்லை முளைக்க வைக்கிறதுன்னு பக்குவம் தெரியுமா? கோணி சாக்கில் கொட்டி தண்ணியில் இறக்கி வெயிட்டு கொடுக்கறதுக்கு பாறாங்கல்ல தூக்கி மேலே வச்சு 24 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்கணும். இந்த மூட்டையை வெளியில் எடுக்கும்போது எவனாலையும் தூக்க முடியாது. கீழே கல்லை வச்சு மேலே மூட்டையை வச்சு அது மேலே வெயிட்டு கொடுத்து ஒரு 3-4 கல் வச்சா தான் நெல் முளைக்கும். அந்த சூடு உருவாக்கணும். அழுத்தும் போது சூடு உருவாக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் கல்லெல்லாம் இறக்கி விட்டு அந்த சாக்கை எடுக்கணும், மோந்து பார்க்கணும் வாசம் வருதான். இந்த பக்குவம் துணை முதலமைச்சருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு முளைக்கவே இல்லை. எல்லாம் பேசுங்க, இன்னும் 4 மாதம் தான் நீங்கள் நாக்க சுழற்றுறது. அதுக்கப்புறம் படுதோல்வி அடைவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கு. ஆனால் அவங்க சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோன்னு சொல்றாங்களே அரசு தரப்புல இருந்து நெல்மணி விஷயத்துல. அப்புறம் ஏன் முளைச்சிச்சு? பேரிடர் மேலாண்மை கட்டடங்கள்லாம் 100கணக்கான கட்டடங்கள் காவிரி டெல்டாவில் இருக்குது தெரியுமா? அங்கே கொண்டே அடைய வேண்டியதானே, உத்தரவிட வேண்டியதானே. ஏன் வானவெளியில் உட்கார கொண்டே அடைய வைக்கிறீங்க? முளைக்கிறதுக்கா? அவள் இடிக்கிறதுக்கா? அவள் இடிக்கிற முறை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நெற்பயிர் முளைச்சிருக்கும், விதை நெல் பாவுறாங்கல்ல, நாங்கள்லாம் பொட்டியை எடுத்துக்கிட்டு போவோம். மக்களுக்கு காணிக்கையாக கொடுத்தா காணி நிலம் நல்லா விளையும்னு கிராமத்தில் இருக்கு. நான்லாம் துண்டை ஏந்திக்கிட்டு போய் துண்டில் வாங்கியிருக்கிறேன். அந்த நெல்லை கொண்டு காய வச்சு அதை மண் சட்டியில் போட்டு வறுத்து சுட சுட உரலில் கொட்டி உலக்கையில் போட்டு இடித்தா அது அவள் வெளியில் வந்துடும். அதுக்கு தான் இப்போ இங்கே 20,000 மூட்டையில் முளைக்க வச்சிங்களா? அவள் இடிக்கவா? விரைவில் இந்த அரசு அவல் ஃபேக்ட்ரி ஒன்று அப்படியே டெல்டா பகுதியில் ஒரு 4-5 அவல் ஃபேக்ட்ரி நிறுவிடுங்க. விவசாயம்லாம் பொழைச்சிருவான் நல்லா. மானங்கெட்டவர்கள் ஆளுகிறார்கள், துப்பு கெட்டவர்கள் ஆளுகிறார்கள், துயரத்தை கொடுக்கிறவர்கள் ஆளுகிறார்கள். அதான் பிரச்சனைங்க. மக்கள் மன்றத்தில் நின்று பேசுவதற்கு எவருக்கும் யோக்கியதல்ல. கோடி கோடியாய் கொள்ளை அடிப்பதை குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள்.
பார்த்தோம்ல ஏவாவில் கட்டிய பாலம் நக்கிக்கிட்டு போணுச்சு ஆற்றுல. எத்தனை கோடி செலவு. 21 அடிக்கல் நாட்டப்பட்டு 23 முடிக்கப்பட்டு 24 திறந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெடிச்சு சதறிக்கிட்டு நிற்குது. 110 கோடி ரூபாய் டெண்டர். எவ்வளோட கொள்ளையடிச்சிய? நீங்கள் நலத்திட்டத்தை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காக இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா கடலை ஆட்டை போடுவான். மிதக்கும் வீடுகள் கட்டுகிறோம் டெண்டர். எப்படி இருக்கு? கூவாத்துல ஆக்கிரமிச்சு கூட டெண்டர் விடுவான். மோசமான இழிவான, ஏன்னா அதான் பார்த்துருக்கோம்ல, இப்போ தான் வெளியில் வந்துகிட்டே இருக்கேன். சதுப்பு நிலத்தையே இவர்கள் ஆட்டையை போடுறான்னா வேற எதை போட மாட்டான். சென்னை முழுக்கும் சென்னை. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சிங்கார சென்னைன்னு எத்தனை வருஷமா நீங்கள் காதில் கேட்குறீங்க? பல வருடங்களாக சிங்கார சென்னை திட்டம் அப்படிங்கிறது கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆயிடுச்சா? வேளச்சேரி சாலையில் பயணிக்கிறீங்களா? இப்போ போய் பள்ளிக்கரண சாலையில் பயணிச்சிருக்கிறீங்களா? பெருங்குடி சாலையில் பயணிச்சிருக்கிறீங்களா? திருவான்மியூர் சாலையில் பயணிச்சிருக்கிறீங்களா? போய் பாருங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.